கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பால்ய காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் தாத்தா மரக்கடை வச்சுருப்பாங்க. அந்த மரக்கடைக்கு விளாட்றதுக்காக போவோம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த மரக்கடைக்கு ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு பெரியவர் விறகு வாங்குவார். அவர் ரெகுலராகவே அந்த ஹோட்டலுக்கு தினமும் மொத்தமாக விறகு வாங்கிட்டு போவார். ஒரு அலைக் வண்டின்னு இருக்கும். அந்த 4 சக்கர வண்டி அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு பெட்டி மாதிரி சைஸில் இருக்கும். அதை தள்ளிட்டு போகிறது அந்த அலைக் வண்டியில் தான் அவர் வாங்கிட்டு போவார். அவர் ஒரு நாள் கடைக்கு வந்தப்போ என் தாத்தா சொன்னாங்க, அவர்கிட்ட நீ போய் நம்ம வத்திராயிருப்பில் வர்ற பஸ்ஸு ஏதாவது ஒரு பஸ்ஸு பேரை சொல்லி அந்த பஸ்ஸோட நம்பர் என்னன்னு கேளு. அதாவது அந்த முன்னாடி போட்டுங்களா TN00 அந்த மாதிரிலாம் போட்டுங்களா, அந்த நம்பர் என்னன்னு கேளு. அவர் கரெக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு CK பாலன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா அதோட நம்பரை கரெக்டாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜெயவிலாஸ் நம்பர் சொல்லுங்கன்னா நம்பர் சொல்கிறார். ஜான் கணேசன் நம்பர் சொல்லுங்கன்னா கரெக்டாக சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸோட நம்பரையும் கரெக்டாக மனப்பாடமாக வச்சுட்டு ஏதோ ஃபோன் நம்பர் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நீங்கள் இதில் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறவர். அவர் விறகு வாங்கி போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. சுற்று வேலையெல்லாம் பார்ப்பார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு வேலைங்கிறது ஒரு மேனுவல் ஒர்க் தான். உடல் உழைப்பு தொழிலாளர் தான் அவர் கடுமையான வேலையாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அவருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஏன்டா அவரோட ஹோட்டல், அவர் வேலை பார்க்குற ஹோட்டல் பார்த்திங்கன்னா அங்கே வத்திராயிருப்பு முத்தாலம்மன் சாவடியில் தான் இருக்குது. முத்தாலம்மன் சாவடியில் தான் எல்லா பஸ்ஸும் நிற்கும், நின்று போகும், அல்லது பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அப்போ அங்கே நிற்கிற பஸ்ஸு, உள்ளே நுழையிற பஸ்ஸு, வெளியில் போகிற பஸ்ஸு எல்லாத்தையும் அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அது அவர் ஒரு பொழுதுபோக்கு மாதிரியே பண்ணிட்டு வராரு. இது தாங்க நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்குள்ளே வாழ்க்கையில் எத்தனையோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கவலைப்படுறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சிக்னலில் போய் நிற்போம். ரொம்ப நேரம் நம்ம போகிற நேரம் தான் பார்த்தாலும் ஒவ்வொரு சிக்னல் விழுந்துக்கிட்டே இருக்கும். என்னடா அது ஆஃபீஸுக்கு அவசரம் போகிற நேரத்தில் இப்படி சிக்னல் விழுதே இருப்போம். ஆனால் அந்த சிக்னல் விழுகிற நேரத்தில் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டா, நம்ம பக்கத்துலேயே பைக்கில் நிற்கிறாங்களா, அவங்களாம் என்னென்ன ஹெல்மெட் போட்டிருக்காங்க, எந்த கம்பெனியோட ஹெல்மெட் போட்டிருக்காங்க, எந்த கம்பெனியோட ஹெல்மெட் அதிக எண்ணிக்கையில் எல்லாராலும் பயன்படுத்தப்படுது, இந்த மாதிரிலாம் சின்னதாக நோட் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அங்கே நிற்கலாம், அவங்கள கூட நீங்கள் ரசிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நேரங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனத்தை மாற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாங்க. இந்த ஒரு செய்தியை இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.